வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி வீடியோவில் வாழைத்தண்டை கூட்டு செய்கிறத பார்க்கலாம். அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு தண்ணி சூடானதும் நம்ம சேர்த்துக்கலாம். பொங்கி கீழே ஊற்றாமல் இருக்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே வாழைத்தண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். வாழைத்தண்டில் நார் எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இந்த அளவுக்கு இந்த சைஸில் நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். அப்பப்போ இந்த நார் வருதில்ல, அப்போ இந்த விரலில் சுற்றிக்கலாம். இதே போல் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டால் போதும். ரவுண்டாக நாரை கண்டிப்பாக எடுத்துருங்க. வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்தத்தை சுத்தப்படுத்தும், கிட்னியில் உள்ள கல்லை கரைக்கும், ஜூஸாக சாப்பிட்லாம், இது மாதிரி கூட்டு வச்சு கூட சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்குள்ளே போனால் சரி. இதே போல் எல்லாத்தையும் நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டாக கட் பண்ண பிறகு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதே போல் கீறி விட்டுக்கங்க. திருப்பி இதே போல் கட் பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கிடைக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். சீக்கிரமும் வெந்துடும், நல்லா குழஞ்சி வந்துடும். சின்ன பிள்ளைங்க வாயிலையும் மாட்டாது, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ சின்ன பீஸாக இருக்குது பாருங்கள். இதே போல் ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி சின்ன பீஸாக நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். இதே போல் எல்லா வாழைத்தண்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
எல்லா வாழைத்தண்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. பருப்பும் வெந்துருச்சு. இப்போ நம்ம பருப்போட வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டோட 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி சேர்த்து வேக வைக்கணும். வாழைத்தண்டு பாதி வெந்த பிறகு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா அதில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மசாலா போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம திருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கறிவடகம் சேர்த்து தாளித்து குழம்போட சேர்த்துருக்கேன். குழம்பு இறக்கும்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு ரெடி ஆகிட்டு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு கூட்டு போலவே இருக்கும். நீங்களும் இதே போல் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க, அவங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறதுனால அவங்களும் சூப்பராக சாப்பிடுவாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.